ஹாய்! இன்றைக்கி வந்து ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோ தான். ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குட்டி குழந்தைக்கு வந்துட்டு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒரு ஃப்ராக் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். சிம்பிளாக ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் ரொம்ப சிம்பிளான ஃப்ராக் தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த கிளாத் வந்துட்டு என்னோடய பெரிய பொண்ணுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிமைனிங் பேலன்ஸ் இருக்க கிளாத் தான். இதை வந்து என்னால் வாங்கவும் முடியும். பட் ஆனால் என்கிட்ட லெஃப்ட் ஓவர் கிளாத்தே இருக்குது. நான் அப்போவே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, இன்னொரு குழந்தைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நான் அவளுக்கு ஸ்டிச் பண்ணல. ஏன்னா அவள் ரொம்ப குட்டி குழந்தையாக இருந்ததுனால அவளுக்கு நான் பண்ணலை. இதை வந்து எப்படியாவது யூட்டிலைஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாரு. அதனால் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தார், ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் வச்சுருந்தேன். அப்பப்போ கிடைக்கிற கேப்லலாம் இப்போ இந்த வீடியோ கிளிப்புமே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே டைம்லேயே ஸ்டிச் பண்ணது கட் பண்ணதெல்லாம் கிடையாது. எவ்ரிடே கொஞ்சமாக தான் என்னால் பண்ண முடிஞ்சது. ஏன்னா குழந்தை தூங்கிட்டு இருக்கிற கேப்பில் தான் பண்ணுவேன். அப்புறம் வீட்டு ஒர்க்லாம் இருக்கும், அந்த ஒர்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கொஞ்சமாக கிடைக்கிற கேப்லலாம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் அப்பப்போ கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணது தான் இந்த ட்ரெஸ். ஆப்வியஸ்லி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் இல்லையா, நம்ம குழந்தைக்கு வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னு. அந்த ஒரு ஹாப்பினஸ்க்காகவும் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இது வந்து லெஃப்ட் ஓவர் கிளாத்துன்றதுனால எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ரெடிமேடாக வாங்கும்போது கண்டிப்பாக பெரிய சைஸ் தான் இருக்கும். அது பின்னாடி டை பண்ணி அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸாக்ட் சைஸ் அவங்களுக்கு என்ன சைஸோ அந்த சைஸ்க்கு நம்ம கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்கிற இந்த லெஃப்ட் ஓவர் கிளாத் வந்து ஒரு ஃப்ராக் தைக்கிற அளவுக்கு பெரிய கிளாத்லாம் கிடையாது. ரொம்ப குட்டியான கிளாத் தான். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கர்ட்டுக்கு மட்டும்தான் இந்த கிளாத் பார்த்தோம். மேலே டாப்க்கு வந்துட்டு இதுலேருந்து ரிமைனிங் இருக்க போகிற குட்டி கிளாத்ஸை வந்துட்டு அட்டாச் பண்ணி இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த நெட் கிளாத் இருக்குது. உள்ளே இருக்கிற அந்த ஷைனிங்கான ஒரு கிளாத் இருக்குது இல்லையா, அதை வந்து எனக்கு இல்லை. பேக் சைடுக்கு மட்டும்தான் வந்துட்டு பார்த்தோம். பேக் சைடுக்கு நெட் கிளாத் இல்லை. ஸோ அதை தான் வந்து நான் பேலன்ஸ் பண்ணி ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அதையும் வந்து ஒரு டிசைனாக சேஞ்ச் பண்ண போகிறேன். எப்பயுமே ஒரு கிளாத் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா எல்லா பீஸையும் வந்துட்டு சின்ன பீஸ்லாம் தூக்கி போடக்கூடாது. அதை திருப்பி ரீயூஸ் பண்ண போகிறோம், வேறு ஒரு ஐட்டம் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ எல்லா கிளாத்தையும் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கும் போது தான் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது சின்ன கிளாத்துக்கும் வந்துட்டு வேல்யூ இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணணும். ஏன்னா அதை ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு அதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு புரியும். ஒரு வேலை ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா அதை அட்டாச் பண்ணி கூட நம்மளால் புதுசாக வந்துட்டு மாற்ற முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இன்ஃபேக்ட் நானுமே இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட ஸ்கர்ட்க்கு மட்டும்தான் இருக்கு இல்லையா, அதனால் மேலே இருக்கிற டாப்க்கு இல்லாத கிளாத்தை வந்து குட்டி பீசஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அந்த மாதிரி தான் நான் இந்த இருக்கிற எல்லா கிளாத்தையும் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ண போகிறேன். நீங்களும் வந்து மினிமலிசம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, மினிமலிசம்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறவங்க, அப்புறம் மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா நானுமே இப்போ அதே தான் பண்ணிகிட்டு இருக்கேன். வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற திங்ஸை வச்சுட்டு நான் எப்படி எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் வந்து ஒரு எக்ஸாம்பிள்னு நினைக்கிறேன். ஒரு 2 hours உட்காந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி வெளியில் போயிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்றது வந்து ரியாலிட்டி தான். பட் கரெக்ட் தான். பட் அதை விட ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது அதை போட்டு அழகு பார்க்கும்போது நமக்கு இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஹாப்பினஸ், அது வந்து அதில் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி மினிமலிசம்னா எதுவுமே வாங்கக்கூடாது, ஸ்பெண்டிங்கே பண்ணக்கூடாது, ரொம்ப ஃப்ரூகலாக இருக்கணும் அப்படின்றது மாதிரி நினச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் அது உண்மை கிடையாது. எது வாங்கினாலும் மைண்ட்ஃபுல்லாக வாங்குறது. இது நமக்கு தேவையா தேவை இல்லையா, இது யூஸ்ஃபுல்லாக அன்வான்டா, இல்லை வந்துட்டு இப்போதைய நீட்காக இதை நம்ம வாங்குறோமா, இது இல்லை இதுக்கப்புறமும் இது நமக்கு யூஸ் ஆகுமா அப்படின்றத வந்து ஒரு டைமும் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு வாங்குறது. ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது நிஜமாவே தேவையா, இல்லை வந்து இப்போதைய ஒரு விஷயத்துக்காக வாங்குறோமா அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிக்கிறது. நேரத்தில் நம்ம ஒரு சில விஷயத்த வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட்லேயே கடைக்கு போயிருந்திருக்க மாட்டோம். பட் அங்கே நம்ம கூட இருக்கிறவங்களோ வந்துட்டு நம்ம கூட வந்திருக்கவங்களோ வந்துட்டு சொல்லும்போது இது நல்லா இருக்குது, இதை வாங்கிக்கலாம், இது அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதை வாங்கணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். அந்த டைமில் நம்ம கண்ட்ரோல்டாக இருக்குது. ஏன்னா அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம வாங்கிட்டு வரோமா, அந்த மாதிரி டைமில் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் யோசிப்போம், இது நமக்கு நிஜமாவே தேவையில்லை தானே, நம்ம ஆனால் ஏன் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி. ஒரு சில டைம் ரொம்ப நேரம் கழித்து அது நமக்கு ஃபீல் ஆகும், நமக்கு இது தேவையே படலையே, பட் நல்லா இருக்குன்றதுக்காக வாங்கிட்டு வந்துட்டோம், அவங்க சொன்னாங்கன்றதுக்காக வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கும் இது நிறைய தடவை நடந்திருக்கு. நான் ட்ரெஸ் ஷாப்புக்கு போகிறப்போ இது நிறைய தடவை நடக்கும். நான் ஃபேமிலி கூட தான் போயிருப்பேன். அப்போ வந்து அம்மாவும் சரி, பக்கத்தில் இருக்கவங்களும் சரி, யாராவது இது நல்லா இருக்குல்ல, இது மாதிரி வாங்கிக்கோ, இது மாதிரி உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லும்போது ஓகே நமக்கு இதுதான் பிடிக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு நானுமே அதை வாங்கிட்டு வந்துடுவேன். எல்லாரும் நல்லா இருக்கு சொல்கிறாங்களேன்னுட்டு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த அப்புறம் ஸ்டிச் பண்ணாமல் இன்னுமே அந்த கிளாத் என்கிட்ட இருக்குது. ஏன்னா இப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு தெரியுது அது எனக்கு நிஜமாவே பிடிக்கல. பட் உனக்கு பிடிக்கும் நீ இந்த மாதிரி தான் போடுவேன், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஒரே ரீசனுக்காக நான் அந்த கிளாத் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ யோசிக்கும் போது தான் அது எனக்கே வந்து ரியலைஸ் ஆகுது. அந்த மாதிரி லேட்டராக நம்ம யோசிக்கும் போது நமக்கு அது கில்ட்டாக ஃபீல் ஆகுறது. அந்த மாதிரி திங்ஸை வந்துட்டு மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக வாங்காமல் அந்த இடத்துலயே நம்ம யோசிச்சுருந்துருக்கலாம். நான் யோசிச்சு வாங்கியிருந்திருக்கலாம். அப்போ வாங்காமல் வந்திருந்தேன்னா அந்த இடத்துல மணியும் சேவ் ஆகிருந்திருக்கும், அன்வான்டாக ஸ்பெண்ட் பண்ணாமலும் வந்திருப்பேன். இப்போ அந்த கிளாத்
கிளாத்தை தூக்கியும் போட முடியாது. மேபி நெக்ஸ்ட் வீடியோஸில் அந்த மாதிரி கிளாத்ஸ் என்னென்ன என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். அதை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுன்ற மாதிரியும் ஒரு ஐடியா என்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. அதுவும் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இன்ஃபேக்ட் நான் வந்து நிறைய டீக்ளட்டர் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து என்னால் டீக்ளட்டர் பண்ண முடியாத ஒரு சில ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸஸ் தான். ஏன்னா அதெல்லாமே வந்து நம்ம கிட்ட இருக்கிற லவ்னால வந்துட்டு ஸ்டிச் பண்ணது, அது அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நம்மளால் டீக்ளட்டர் பண்ண முடியாது. ஆல்சோ என்னால் அதை ரீயூஸும் பண்ண முடியும். மேக்ஸிமம் நான் டீக்ளட்டர் பண்ண ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட நான் ஷாப்பில் வாங்கின ட்ரெஸ்ஸுங்களாக தான் இருக்கும். ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸுங்களை என்னால் ரீயூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது என்கிட்ட ஃபேடும் ஆனது கிடையாது. ஷாப்பில் வாங்கின ட்ரெஸ்ஸுங்களை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபேட் ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும். அது திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது. பட் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸுங்க வந்துட்டு ஃபேட் ஆனதே கிடையாது. எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி தான் இருக்குது இப்போ வரைக்கும். ரெடிமேட் ட்ரெஸ்ஸை வந்துட்டு பார்க்க போனோம்னா ரொம்ப சீக்கிரமாக ஃபேட் ஆகிடுறது, அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமாக சின்னதாகிடும். பட் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா அது சின்னதே ஆனாலும் கூட சைடில் வந்துட்டு பிரித்து விட்டு அது திருப்பியும் என்னால் ரீயூஸ் பண்ண முடியுது. இன்னும் ஒரு 1 இயருக்கு இல்லை 6 மந்த்ஸ்க்கு அதிகமாகவே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என் பொண்ணுக்கு வந்து 1 இயரில் வந்து ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸுங்க, 1.5 இயர்ஸில் வந்து ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸுங்க, இப்போ 3 இயர்ஸ் ஆகுது. இப்போயுமே நான் வந்து அதை கொஞ்சம் பிரித்து விட்டு அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 இயர் செகண்ட் பர்த்டே அப்போ நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸை இப்போயுமே சைடில் பிரித்து விட்டு யூஸ் பண்ண முடியுது. ஏன்னா ஃப்ராக்ஸ்லாம் வந்துட்டு எவ்வளோ சின்னதானாலும் நல்லா தான் இருக்கும், சின்னதாயிட்ட மாதிரி ஒரு ஃபீலே கொடுக்காது. மேபி ஷோல்டர்ஸ் அந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னா அதை என்னால் பிரித்து விட்டு யூஸ் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இது எப்படி எனக்கு மினிமலிசமில் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து வெளியில் வாங்குற ட்ரெஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்டிச்சிங் காஸ்ட் வந்துட்டு ரொம்ப கம்மி. ஏன்னா நானே வந்துட்டு பண்ணிக்கிறதுனால எனக்கு கிளாத்தோட வேல்யூ மட்டும்தான் நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டிச்சிங் காஸ்ட் வந்துட்டு ரொம்ப கம்மி. ஆல்சோ இந்த ஃப்ராக்ஸோ இல்லை வந்துட்டு பிரின்சஸ் டைப் ட்ரெஸ்ஸஸோ வந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது வெளியில் வந்து மோர் தென் 3,000 அந்த மாதிரி 4,000 5,000 அந்த மாதிரி ஆகும். எனக்கு வந்து மெட்டீரியல் காஸ்ட் மட்டும்தான் மேக்ஸிமம் 500,000 ருபீஸில் வந்துட்டு எல்லாமே எனக்கு ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கு மேலே நான் பே பண்ண தேவையில்லை. ஆல்சோ வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்க்கும் வந்துட்டு திருப்பி நான் செகண்ட் லைஃப் கொடுக்குறேன். ஸோ எக்ஸஸாக ஆகிடுச்சு என் பொண்ணுக்கு பெரிய பொண்ணுக்கு தச்சு எக்ஸஸாக ஆகிடுச்சு அப்படின்னா அதை நான் வந்து ரீயூஸ் பண்ணிக்கிறேன் இருக்கிற குட்டி குட்டி கிளாத்ஸை. அதனால 2 பேருமே மேட்சிங்கான ட்ரெஸ்ஸும் வந்துட்டு போட்டுக்குவாங்க. ஆல்சோ ரெடிமேட் கிளாத்துக்கும் ஸ்டிச்சிங் கிளாத்துக்கும் வந்துட்டு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதோட ஃபிட்டிங்கே வந்துட்டு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னதான் நான் வந்து பெரிய பொண்ணுக்கு ஸ்டிச் பண்ணாலும் என்னால் வந்துட்டு 0 வேஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இதில் கிரியேட் ஆகுது. எனக்கு வந்து கிளாத் வந்துட்டு வேஸ்ட் ஆக போகிறதில்ல. ரிமைனிங் கிளாத்தையும் வந்துட்டு நான் ரீயூஸ் பண்ணிட போகிறேன். இவ்வளோ தானான்னு பார்த்தா இது மட்டும் கிடையவே கிடையாது. இது எல்லாமே வந்துட்டு எனக்கு மெமரியாக வந்துட்டு ஸ்டோர் ஆகும். இந்த கிளாத்ஸை நான் பார்க்கும்போது எனக்கு தோணும் இதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்றது வந்துட்டு எனக்கு மெமரியாகவும் இருக்கும். இன்ஃபேக்ட் ஏதாவது ஒரு ட்ரெஸ் இதுலேருந்து எடுத்து வச்சா கூட எனக்கு மெமரியாக வந்துட்டு அது ஸ்டோர் ஆகி இருக்கும். ஸ்டிச் பண்ணுறது எப்படி வேணால் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கொடுக்க போகிற ஒரு டிசைன்ஸ்லேயும் தான் வந்துட்டு அதோட வேல்யூ வந்துட்டு டிஃபர் ஆக போகிறது. அதனால் ஸ்டிச்சிங் வந்துட்டு பண்ணி முடிச்சிட்ட அப்புறமா கண்டிப்பாக அதோட வேல்யூவை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அது கொடுக்கணும். ஒரு டிசைன் வந்துட்டு நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். கிட்ட அதுக்கு தேவையான நிறைய லேசஸ் இருக்குது. நான் நிறைய லேஸ் வந்துட்டு ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கேன். நான் சும்மா ஷாப்புக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அது பார்ப்பேன். ஆஃப்டர் மினிமலிசம் நான் வந்து கண்டிப்பாக கடைக்கு போனேன்னா அந்த மாதிரி வாங்கியிருக்க மாட்டேன். இதெல்லாம் வந்து பிஃபோர் மினிமலிசமில் வாங்கினது. இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்கினதுனால என்கிட்ட ஸ்டாக்கில் நிறைய லேஸ் இருக்குது. ஸோ அதையுமே நான் முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன். இதுதான் இதோட அவுட்லுக். இதில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம்னா எப்பயுமே நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. கொஞ்சமாவது நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கணும். பர் டேக்கு ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணால் கூட நிறைய டைம் நம்மளால் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட முடியும் ஒரு ஸ்டேஜில். இன்ஃபேக்ட் நானுமே கூட இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 1 ஹவரில் இல்லை 45 மினிட்ஸில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். பட் நானுமே இதை வந்து கொஞ்சமாக தான் பண்ணேன். எனக்கு குழந்தை இருக்கிறதுனால. ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் லிவிங், மைண்ட்ஃபுல் மதர்ஹுட் அண்ட் ஸ்டிச்சிங் ஆரி ஒர்க் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.